ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் செய்யலான்னு பார்க்குறேன். டாக்டர் சிவராமன் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குழிப்பணியாரம் சோளத்தில் பண்ணால் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக சொன்னிருந்தார். அதனால் நான் என்ன பண்ணேன், வெள்ளை சோளத்தை நைட்டே ஊற வச்சு காலையில் மிக்சியில் அரைச்சி இது போல் குறக்குற அரைச்சி நான் பழைய இட்லி மாவு இருந்தது அதோட கலந்துக்கிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டேன். கடைசியில் ஒன்று பண்ணால் மிஸ் பண்ணிட்டாங்க, அதாங்க உளுத்தம்பருப்பை வதக்க மறந்துட்டேன். அதனால் தனியாக உளுத்தம்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ போட்டு சின்ன கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் குழிப்பணியாரத்தில் நெய்யை ஊற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மாவை இது ஊற்றிடலாம். ஆனால் எடுக்கும்போது சூப்பராக வந்ததுங்க, ஒன்று கூட உடையவே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்ததுங்க. இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும்